ஓகே, எங்களுடைய அழைப்பை ஏற்றுள்ள அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே வணக்கம். யாதும் அறியான் ஜூலை 18ஆம் தேதி ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். இவர் தினேஷ் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க, மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ரொம்ப கம்மியான க்ரோஸ் வச்சு தான் அந்த படமே பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி தான் நீங்கள் எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தினேஷ். உங்களுக்கெல்லாம் என்னை பற்றி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியும் யாரும் தெரியாதாங்க. நேற்று ட்ரெய்லர் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், நீங்கள்லாம் பார்த்துருப்பேங்க. ஸோ அது அப்புறமா உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. எனக்கு இந்த மூவியில் எனக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கேரக்டர் கொடுத்து எங்கிட்டையும் நல்ல வேலை வாங்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். நாங்கள் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக அந்த ஷூட்டிங் டைமில் அவ்வளோ இதாக நாங்கள் ஒத்துமையாக இருந்து டைரக்டருக்கு நடித்து கொடுத்துருக்கோம். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த கதையை சொல்லும்போது நான் கொஞ்சம் தயங்கினேன், இது என்னால் பண்ண முடியுமா, இதை பண்ண முடியுமா. அவர் கொடுத்த தைரியத்தில் நாங்கள் இவ்வளோ தூரம் அவங்க முன்னாடி உட்காந்துருக்கோம். ஸோ நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை அடுத்த லெவலுக்கு நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். நானும் உங்களோட குடும்பத்தை சேர்ந்தவன் தான். என்னை நீங்கள் படிப்படியாக என்னை முன்னேற்றி கொண்டு போகணுன்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆன்லைனில் நீங்கள் யாருன்னு சொல்கிறீங்க? சில பேர் தெரியாது. I am one of the managing director of Dinamalar, Tirunelveli and Nagarkoil edition. I am the great grandson of Dinamalar founder TV Ramasubaya. Thank you. எல்லாருக்குமே வணக்கம். என் பேர் ஷாமலராஜ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எங்களோட டைரக்டர்ஸருக்கு ரொம்ப நன்றி சொல்ல வருவேன். பிகாஸ் அவங்களால இந்த படத்துக்கு ரொம்ப பெஸ்ட் வைப்பாக கிடச்சிச்சு. ஸோ படம் பற்றி பேசணுன்னா ஆல் ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக தான் இருந்துச்சு. ஆர்டிஸ்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் அண்ட் எங்களோட டிஓபி சார் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டிங்காக அண்ட் நிறையா நல்லா கோஆப்ரேட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் எல்லோரும் நிறையா எஃபர்ட் போட்டிருக்கோம். ஸோ we expect all your support and love for our film which is going to release on 18th July, Yadum Aryan. So thank you so much. இப்படியே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நன்றி. மேடம் அப்படியே மார்க்கிங் ஆடியோ நீங்க வாய்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி எனக்கு ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரன்னா. அடுத்தடுத்த மூவிஸில் நீங்கள் என்னை பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நிறைய வாட்டி உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணியிருக்கேன். இப்போவும் மீட் பண்ணுற சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. ஆடியோ வரலையா? ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரன்னா. அடுத்தடுத்த கண்டினியூஸ்லி உங்களை நான் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாதும் அறியான் இந்த ட்ரெய்லர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் ஷாலுன்னு ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ டைரக்டர் கோபி சார், ஒரு நல்ல விதமான ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. அதுபோக இந்த படத்தில் நான் மற்ற படத்தை விட இந்த படத்தில் நான் கொஞ்சம் வித்தியாசமாக இப்போ ஆக்சுவலி இருக்கிற இந்த லுக்கில் என்னை டைரக்டர் அழகாக காமிச்சிருக்காரு. மோஸ்ட்லி இது வரைக்கும் நான் பண்ண படங்கள் எல்லாமே வில்லேஜ் சாயிலாக ஒரு மாறுபட்ட இடத்துல இருப்பேன். இந்த படத்தில் நான் இப்போ எப்படி இருக்கணும் அதை விட இன்னும் கொஞ்சம் அழகாக மெருகூற்றி என்னை காமிச்சிருக்காரு. இந்த படத்தில் அப்புக்குட்டி சார், தம்பிராமையா சார், இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எப்பவும் போல் நான் சொல்கிறது தான், எல்லா படத்துக்கும் கொடுக்குற அதே சப்போர்ட் இந்த படத்துக்கும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக படத்தில் மொத்தமே ஒரு 5-6 கேரக்டருக்குள்ளே தான் அந்த கதையவே கொண்டு போயிருக்கோம். அதில் அப்புக்குட்டி சார் ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு ஷூட்டிங்கில் இருக்கிறதுனால இங்கே வர முடியல. தம்பிராமையா சாரும் இங்கே ஒரு நல்ல ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. இங்கே இசையமைப்பாளர், கேமராமேன் இருக்கார், எங்கள் ஆர்டிஸ்ட்டு ஆனந்த் இருக்கார்.
இவங்களை சுற்றி தான் அந்த மொத்த கதையுமே இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸே எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. ஆனந்த் சொல்லலாம். ஆடியோ உட்காந்து சொல்லுங்க. இல்ல செட் ஆவண்டி கொஞ்சம் லவுடா பேசுங்க. கேட்காது மக்களே உட்காருங்க. உட்கார்ந்து பேசுங்க. ஆடியோ ஃபர்ஸ்ட் நீங்க பேசுங்க சார். நீங்க பேசுங்க. சரி, நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க சார். உட்காருங்க வாங்க. பேசுங்க. லவுடா. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் எல் தினேஷ், இந்த படத்தோட கேமராமேன். எனக்கு இது புதுசாக இருக்குது, இந்த மாதிரி பழக்கம்லாம் இல்லை. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப சீக்கிரமாக முடித்த படம். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ சீக்கிரமாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது இந்த படமாக தான் இருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ ரொம்ப சின்ன டேஸில் பண்ணி ஒரு சின்ன டீமாக வச்சு எல்லாருமே ஒரு நல்ல அவுட்புட்டாக கொடுத்துருக்கோன்னு நம்புகிறோம். ஸோ பார்த்தவங்க எல்லோரும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் வேணும். நீங்கள் எல்லாருமே பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எல்லாருமே சொல்லுங்கள். சொல்லிவிட்டு இந்த படத்துக்கு, சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா எல்லாருமே பெரிய ஆளாக வளருவோன்னு நம்புகிறோம். ஸோ அதுக்கு எல்லாமே உங்களோட சப்போர்ட் வேணும். எல்லாருக்கும் வணக்கம். நான் தர்ம பிரகாஷ், மியூசிக் டைரக்டர், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். இதுக்கு முன்னாடி வால்டர் குமரங்கள்ன்ற படம் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்ததாக இந்த படம் தான். உண்மையாகவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. சின்ன படம் நினச்சி ஒர்க் பண்ணது, பட் அது பெருசாக வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும். சின்ன படம் இதெல்லாம் இது பண்ணலாம் அப்படிலாம் யோசிக்காமல் நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். கால் பேலன்ஸ் பேசலாமா? வந்திருக்கிற எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தருணத்துக்காக தான் நாங்கள் வந்து ரொம்ப நாள் வந்து ஏங்கிட்டு இருந்த ஒரு நாள் இன்றைக்கி நடந்துருச்சு. ட்ரெய்லர், டீசர் எல்லாமே பார்த்தீங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டு வேறு ரிலீஸ் ஆச்சு. அது எல்லாரோட மனசுலையுமே வந்து சூப்பராக போய் பதிஞ்சிருக்கு. அதுக்கு முழுக்க சப்போர்ட் வந்து மீடியா, ப்ரெஸ் நீங்கள் தான். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அது ரொம்ப எமோஷ்னல் ஆகிறேன். ஏன்னா நிறைய ஸ்டேஜ் பார்த்துருக்கோம். ஆனால் ஒவ்வொரு படமும் பண்ணும்போது அந்த படத்தில் நமக்கு வந்து ஸ்கோர் பண்ணணும், நம்ம அடுத்த லெவல் போகணும், இன்னும் நிறைய படம் பண்ணணுங்கிற ஆசையில் தான் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு சூப்பரான ரோல் கொடுத்துருக்கீங்க. அதுவும் இல்லாமல் தினேஷ் அண்ணா, பிரணா, ஷாமல் எல்லாருமே, அண்ணா எல்லாருமே வந்து வேறு லெவல். அதுவும் இல்லாமல் எங்கள் ப்ரொடியூசர், அவர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். எங்கள் வீட்டுக்கே தெரியாதுங்க அப்படிங்கிற மாதிரி. சரி, இல்லை நாங்கள் ஜாலியாக அவர் ப்ரொடியூசர் தான் கூப்பிடுவோம் ப்ரொடக்ஷனில் இருந்ததுனால. அவரும் சரி, எல்லாருமே திரும்ப வந்து அந்த ஒரு 15 நாள் 16 நாள் எடுத்தோமா ஷூட்டுன்னு. 15 நாளில் முடிச்சாரு. அந்த 15 நாளுமே திரும்ப பிளே ஸ்கூலில் போய் அட்மிஷன் ஆன மாதிரி தான். அவ்வளோ ஜாலியாக, அவ்வளோ சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ கிடையாது. ஒர்க் அவுட் பண்ணுவோம். சீன்லாம் கொடுத்துட்டாருன்னா ஒர்க் அவுட் பண்ணி பண்ணுவோம். அதான் எல்லாமே நல்லா வந்திருக்கு. என்ன சொன்ன மாதிரி இது சின்ன டீம்னு நினச்சி பண்ணினது இன்றைக்கி பெருசாக வந்திருக்கு. இதை இன்னும் பெருசாக ஆக்குறது மக்கள் கையிலேயே இருக்குது, ப்ரெஸ் மீடியா உங்கள் கையிலேயே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஒன் மோர் டைம் எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள், சந்தோஷமாக இருப்பீங்க. தேங்க்யூ. உங்கள் நேம்? என் பேர் வந்து ஆனந்த் பாண்டி. நான் இதுக்கு முன்னாடி வந்து விஜய் டிவியில் இருந்திருக்கேன், ஜி தமிழில் இருந்திருக்கேன். கலக்கப்போகுது யார் ஆர்டிஸ்ட்டு. நான் இது எனக்கு 4வது படம். இதுக்கு முன்னாடி ஒரு 3 படம் பண்ணியிருக்கேன். அதான் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த படம் பண்ணிவிட்டு ஜெயிக்கணுங்கிற ஆசை தான். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் டீம் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சார் நீங்கள் பேசுகிறீங்களா? ப்ரொடியூசர் பேச விடணுமா? என் பேர் சித்திக். சத்தமா என் பேர் சித்திக். எஸ்கே சித்திக்னு ஏன் போட்டிருப்போம், படத்தில் போட்டிருப்பேன். ஏன் எஸ்கே சித்திக்னா, சிவகார்த்திகேயன் ரசிகர் மன்றத்தோட திருச்சி மாவட்ட தலைவராக நான் இருக்கேன். நானும் இவரும் 10 வருஷமாக டைரக்ஷனுக்காண்டி ட்ரை பண்ணி தான் வந்துட்டு இருந்தோம். அப்போவே சொல்லிட்டேன், நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா நான் தான் பாட்டு எழுதுவேன்னு. இதில் ஒரு 2 பாட்டு எழுதிருங்க. ப்ரொடக்ஷன், டைரக்ஷன் எல்லாமே நாங்கள் தான் பார்த்தோம். அவர் தான் ப்ரொடக்ஷனும் பிரேக்கிங் மைண்ட் பிக்சர்ஸோட இது அவர் தான் பார்த்துக்கிறாரு. டைரக்ஷன், ப்ரொடக்ஷன் எல்லாமே சேர்ந்து நாங்கள் தான் பார்த்தோம். சிவகார்த்திகேயன் வந்து என்ன சொன்னார் ட்ரைலர் பார்த்துட்டு? உங்களுக்காக வந்தாரா, டேரக்டராக வந்தாரா, இல்லை வந்து நடிகருக்காக வந்தாரா? இல்லை, அவருக்கு தெரியாது. யாது மாதிரியான ஒரு டீம் வருதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அவருக்கு தெரியாது, யாது மாதிரியான ஒரு டீம் வராங்க பார்க்குறதுக்குன்னு மட்டும்தான் அவருக்கு தெரியும். உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தாரு
அதுக்கப்புறம் என்னையும் பார்த்தாரு, எல்லாரையும் பார்த்தாரு, எல்லாத்துக்கும் விஷ் பண்ணார். அங்கேயே உட்காந்து பாட்டையும் பார்த்தாரு, ட்ரெய்லரும் பார்த்தாரு. ட்ரெய்லரில் வந்து ஒரு இயர் வச்சு ஏதோ ஒன்று சொல்லியிருக்கீங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா துப்பாக்கியை வந்து விஜய் வந்து எஸ்கேட கொடுப்பாரு, அதாவது ட்ரோல் ஆச்சு அடுத்து தளபதி விஜய்ன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அந்த சீன்லாம் உள்ளே வச்சிருக்கீங்களா ஏதாவது? அதனால தான் அவர் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் காட்டுனீங்களா? இல்லை அந்த மாதிரி சார் நீங்கள் சொல்லுங்கள் சார். இல்லை அப்படிலாம் இல்லை. அவர் வந்து இப்போ நாங்கள் வந்து 10 வருஷமாக கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். நிறைய லாஸஸ் எங்களுக்கு இருந்திருக்கு. ஃபினான்ஷியல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் நிறைய கஷ்டப்பட்டு வந்ததுனால அப்படி வந்த ஒருத்தர் வந்து எங்களை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணும்போது அது எங்களுக்கு இன்னும் ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முயற்சி பண்ணோம். மற்றபடி ட்ரோல் பண்ணுறதுக்கோ இல்லை மற்ற விஷயங்கள் இங்கே எதுவுமே இல்லை. ஆனஸ்ட்டாக நாங்கள் வந்துட்டு அவரோட அன்புக்காக தான் போனோம். விஜய்க்கு ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? 2026 அவர் தான் வந்து முதலமைச்சர் ஒரு விஷயம் போல் காட்டியிருக்கீங்க. அது இல்லாமல் இலவசமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. அது யாரால? ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அதுக்காகவா? இல்லை அப்படின்லாம் இல்லை. ஒவ்வொரு சிஎம்ஏ வந்து ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம்ல, அப்படி அவர் வந்து புதுசாக பண்ண இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அவர் பண்ணான்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவாக தான் பண்ணோம். நீங்கள் நம்புறீங்களா சார் அதை? நான் வந்து டேரக்டர் சொல்கிறபடி நடிச்சு கொடுத்துருக்கேன். இல்லை அந்த சீன் வரும்போது கண்டிப்பாக உங்கள்கிட்ட காட்டியிருப்பாங்க. நான் கொஞ்சம் யோசித்தேன், ப்ரோ நான் அப்படி பத்திரிகையில் இருக்கேனே என்ன இப்படி கொஞ்சம் யோசித்தேன். அப்புறம் நான் வந்து டேரக்டருக்கு அடாப்ட் ஆகி சரி பண்ணுவோம், படம் தானே அப்படின்னு சொல்லி நானும் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம சேனலில் கூட பார்த்தீங்கன்னா அவர் சப்போர்ட் தான் போட்டுருக்கோம், அகேன்ஸ்ட் எதுவுமே போட்டதே கிடையாது. ஸோ ஒருவேளை அந்த சப்போர்ட்லாம் பண்ணுறீங்களா? அப்படிலாம் இல்லை, அதாவது சப்போர்ட்டு அகேன்ஸ்ட்டுங்கிறத தாண்டி அது நாங்கள் ஸ்டோரியாக எழுதும்போது அது 2026 நடக்க வேண்டிய ஒரு கதையாக முதலமைச்சர் போட்டிருக்கீங்க. 2026 நடக்கிறத நாங்கள் ஸ்ட்ராங்காக அவங்ககிட்ட ஒரு நம்பகத்தன்மையோடு கொடுக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தான். டிஎம்கே வராதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க? அப்படிலாம் இல்லை, படம் வருதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு படம் முடிச்சு விட்டு போயிடாது. அதுதான் அதாவது ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு எல்லாருக்கும் எல்லா டேரக்டர்ஸுக்குமே ஒரு சினிமாவில் ஒரு அச்சீவ்மெண்ட்னா ஒரு படம் பண்ணணும், அஜித் வச்சு படம் பண்ணணும், விஜய் சார் வச்சு படம் பண்ணணும் இருக்கும்ல. அந்த மாதிரி எனக்கும் ஒரு கனவு இருந்தது. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 69வது படத்தோடு அவர் அதுக்கப்புறம் நடிக்க மாட்டார் அப்படி சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணால் இப்போ 67, 68 போயிட்டுருக்கு, ஒரு 80, 90 பிடிச்சிருவோம் அவரை எப்படியாவது, அவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கும்போது படமே நடிக்கலைன்னா அப்போ எப்படி ஃபேன் பாய் சமம் பண்ணுறது, அப்புறம் நம்மளும் அட்லி மாதிரி என்னைக்கு ஆகுது அப்படின்னு ஒரு தாட் இருக்கும்ல. அப்போ சரி நடிகராக நடிக்கலை, அப்போ ஒரு அரசியல்வாதியாக அவர் நம்ம படத்தில் வச்சிருவோம், ஃபஸ்ட்டு படத்தில் வச்சுருவோம். அப்போ எல்லாரும் ஒரு கூட்டம் எதிர்பார்க்குறாங்கல்ல, அந்த கூட்டத்துக்கான ஒரு விஷயமா நான் வச்சேன். ஆனால் வந்து அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு டிவிகே ஃபேன்ஸ் தான் கொண்டாடுறாங்க, பார்த்தீங்கன்னா நீங்கள்? பார்த்தோம். ஓகே சார், த்ரில்லர் ஜானர் தான் சார் இது ஃபுல்லாக. அதாவது சிங்கிள் ரூம் த்ரில்லர்னு சொல்லிக்கலாம். ஒரு பங்களாவுக்கு போகிறாங்க, அங்கே என்ன நடக்குது அந்த மாதிரி தான் வந்திருக்கோம். இது கதைப்படி கொல்லிமலையில் நடக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம் சார். அது வந்துட்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படி தெரியும், நாங்கள் கொஞ்சம் டீசெண்டாக தான் மேக்கிங் பண்ணியிருந்தோம். பெட்ரூம் சீனில் ஹீரோயினும் இவ்வளோ கேப்பில் தான் இருப்பாங்க, நம்ம விஷுவலில் தான் இப்படி காமிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டீசெண்டாக தான் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாங்க, மேக்கிங் அப்படி தான் எடுத்தோம் சார். இது ஆர்ஆர் மூவினாவே ஏன் கொல்லிமலை, கொடைக்கானல், ஊட்டி போயிருக்கீங்க? தமிழ்நாட்டில் எந்த பிளேஸும் கிடையாது. தமிழ்நாட்டில் தானே சார் கொல்லிமலை? தமிழ்நாட்டில் சென்னைக்குள்ளையா சார்? அது எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப கதையோட ஒன்றி போகணும், ஒரு காட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி. இப்போ சிட்டிக்குள்ளே பெருசாக ஹாரர் அந்த மாதிரி நம்ம ஒரு நம்பகத்தன்மை வேணும்ல சார், அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். ஹீரோ சார், நீங்கள் தினமலர் ஃபேமிலியிலேருந்து ஃபஸ்ட்டு நடிக்க வந்தீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள், எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க? எனக்கு ரொம்ப வருஷமாகவே எனக்கு இந்த ஃபீல்டு மேலே ஒரு இது இருக்குது, ஒரு ஃபேஷன் இருக்குது. நான் படித்தது எலக்ட்ரானிக் மீடியா. ஸோ நான் வந்து படிக்கும் காலத்துலேருந்தே நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுப்பேன், அப்புறம் நிறைய இதில் சின்ன சின்ன இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறம் நம்ம இந்த ஆஃபீஸ் ஒர்க்கு அது இது இருக்கிறதுனால நான் அப்படியே அதுலேயே நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு இவர் அறிமுகமானார். ஸோ அப்போது வந்து இவர் நிறைய வெப் சீரிஸ் பண்ணியிருக்காரு. அது சம்மந்தமாக நான் வந்து பேசும்போது அப்போ என்கிட்ட சொன்னார், என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது சார், முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களோட ஆம்பிஷனும் நீங்கள் இது கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்னார். சரி நாங்கள் வந்து கதை சொல்லுங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் சொல்லும்போது அவர் நரேட் பண்ண விதம்,
எனக்கு நல்ல கான்ஃபிடென்ட் கொடுத்து உங்களால் பண்ண முடியும் சார், நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க சொல்லி எனக்கு தைரியத்தை பண்ணி நடித்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். நம்ம ரைட்டிங் டேபிள் இருக்கும்போது ஒரு நியூஸ் வரும், நம்ம கேரி பண்ணி எப்படி நம்ம கொடுக்குறோமோ அதான் நியூஸாக கன்வே ஆகும். கண்டிப்பாக. சரிங்களா? அப்போ வந்து அந்த சீன்லாம் உங்கள்கிட்ட சொல்லும் போது முன்னாடி சொன்னாரா இந்த சீன்லாம் வரும்ன்ட்டு? ஏன்னா வந்து விஜய் மேட்ரு வச்சிருக்காரு, அதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து சிவா எஸ்கே கூப்பிட்டு வந்துட்டாரு. பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் டீம் மாதிரி தான் தெரிஞ்சு எனக்கு. அவர் ஏற்கனவே பக்காவாக ஸ்கிரிப்ட் வச்சுருந்தாரு, அதை நான் ஃபுல்லாக தரவாக படித்து அதுக்கப்புறம் சில டவுட்ஸ்லாம் அவர்கிட்ட கேட்டு அதை எனக்கு நரேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நானே ஓகே பண்ணேன். விஜய்க்கும் நான் சொன்னேன், சரி இதெல்லாம் இதாகிடக்கூடாது, நம்மளும் பத்திரிக்கையில் இருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் இல்லை போல பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிச்சு தான் அப்புறம் சரி பண்ணேன். தவறா ஒன்றும் நம்ம சொல்லலையே. நீங்க விஜய்க்கு சப்போர்ட்ன்ற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிடும்ல. நீங்க வந்து ஒரு தினமலர் ஏற்கனவே நீங்க டிஎம்கே ஆப்போசிட்டா இருக்கீங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு. இப்போ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணும்போது அந்த இமேஜ் கிரியேட் ஆகிடலாம். அதுக்குதான் நம்ம வந்து படத்துக்கு தேவையான விஷயங்கள் தான் நம்ம காட்டியிருக்கோம். இதில் நம்ம யாரும் சப்போர்ட்டு கிடையாது. நான் வந்து தினமலர்னே நடிக்கவில்லை, நானும் ஒரு புதுமுக நடிகர், அவ்வளோதான். வேற இதில் என்னோட பிராண்ட் நேமே இல்லை. இந்த கதைக்கும் அவரோட சம்மந்தம் கிடையாது. நான் வந்து இவர் சொல்கிறபடி அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் என்ன தெரிஞ்ச லெவல் நான் நடிச்சிட்டேன். அப்பா கிட்ட சொன்னீங்களா அந்த சீன்ஸ்லாம் வருது? அப்பா என்ன சொன்னாரு? அப்பா அம்மாவும் பயந்தாங்க, ஏன்னா நம்ம இப்படி இருக்கோமே, எதாவது முடியுமா ஒன்றால் அப்படின்னு. நான் சொல்லிட்டேன், டைரக்டர் சொல்கிறபடி நான் பண்ணுறேன், அவ்வளோதான். என்னோட நடிப்பு திறமை வெளி வரும் இதனால. நீங்களே பார்த்து அப்படில இப்படி பண்ணியிருக்கானேன்னு சந்தோஷப்படுவீங்கன்னு சொன்னேன். அவங்களும் சரி கேரியான்ட்டாங்க. அப்புக்குட்டி வந்து துப்பாக்கி வச்சு சொல்றாரு, யார சொல்றாரு? பேய சொல்றாரா இல்ல வேற யார சொல்றாரு? அது நீங்க பாப்பாரு யார சொல்றாங்கங்கறத விஷுவல்ல நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கோம். ஹீரோவா தான் சொல்வாரு. என்னதான் சொல்வாரு, ஆனா சாவ மாட்டாரு. அது எனக்கு தெரியாது. அது தெரியாது, நீங்க படத்துல பாருங்க. படத்துல அந்த விஜய் சீன் வந்து வருதா சென்சார்ல கட் ஆகுதா எப்படி? அது ஃபுல்லா வருதா எப்படி? இல்ல சார், நாங்க எதுவுமே தவறா வைக்காததுனால எங்கேயுமே எங்களுக்கு கட் இல்ல. சென்சார்ல ஆல் கிளியர். சரி, இந்த இதை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுற ஆள் வந்து தாவேக தலைவர் தான். அவர்ல ட்ரெய்லரை காமிச்சு அவர் இதை காமிக்கிற ஐடியா இருக்கு சார். இது நாங்க ப்ரொமோஷனுக்காக பண்ணாததுனால அந்த முறையில நாங்க எதுக்குமே முயற்சி பண்ணல. இல்ல அப்படி முயற்சி பண்ணல. இது நாங்க மனசு திருப்தியோட எனக்கு பிடிச்சதுனால தான் நான் வச்சேன். அதாவது இதுல இந்த 2026ல வேற எந்த மேட்டர்னாலும் வச்சிருக்கலாம். பட் நான் பேசிக்காகவே சின்ன வயசுல வந்து ஒரு மோட்டிவேஷனாக அவரை எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணுறது உண்டு. ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் படத்துலையும் ஆமாம் சார். ஆளுங்கட்சி வந்து டிஎம்கே தான். சரி, அவங்களை எதிர்த்து திரையரங்கத்தில் வந்து இந்த படத்தை வெளியிடுவாங்கங்கிற எந்த அளவுக்கு நீங்க அதை வந்து ட்ரை பண்றீங்க? ஒரு சின்ன விஷயம் சார், அதை நீங்கள் இவ்வளோ பெருசாக சொல்றீங்க. அப்படிலாம் இல்லை, அந்த மாதிரி எதிர்க்கணும் அப்படிலாம் இது பண்ணல. அதே மாதிரி சுயநலமாகவும் எதுவும் பண்ணலை. இதை விரும்புகிறவங்களும் இருப்பாங்களே, எல்லா படமும் எல்லாருக்கும் பிடிக்காது. இந்த படம் பிடிச்சவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். த்ரில்லர் ஜானர், விஜய் ரசிகர் இவங்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான். நீங்கள் வந்து நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்கீங்க, மேடை பேச சொல்லியிருக்கீங்க. எனக்கு வந்து இதே மாதிரி கேரக்டர் மட்டும் தான் கொடுத்துன்னு இருக்காங்க. என்ன மாதிரி ஒரு விஷயம்னா பண்ணணும்னா நான் ஒரு போல்டான ஒரு ஆர்டிஸ்ட். ஏன் சில நேரத்தில் வந்து இந்த கேரக்டர் கொடுக்க மாட்டோம் நீங்கள் சில விஷயம் சொல்லியிருக்கீங்க. இந்த படத்தில் வந்து உங்களுக்கு அதே கேரக்டர் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கு? இந்த படத்தில் அதே கேரக்டர் கொடுக்கல. இதுக்கு முன்னாடி அதே இது மாதிரி காஸ்டியூம்ல நீங்கள் காஸ்டியூம் பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க. எஸ் கதைக்கு இந்த படத்தில் தேவைப்பட்டது வந்து ஒரு ஹோம்லியான ஒரு பொண்ணு தான். ஆனால் ஹோம்லினாலும் நம்ம சினிமாவில் எனக்கு அமைகிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் ஷேடில் இருக்கிற மாதிரி தான் மூவிஸ் அமையுது. இந்த படத்தில் ஹோம்லியா இப்போ இருக்க ஒரு காலேஜ் போகிற ஒரு பொண்ணு எப்படி இருக்குன்றது தான் சார் வந்து என்ன கூப்பிட்டாரு. அதே மாதிரி கேரக்டருக்கு என்ன தேவையோ அதுதான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு படத்தில் ஒரு ஹீரோயினாவே பிரச்சனை, 2 ஹீரோயின் 2 ஹீரோ ஆல் ஆர் ஈக்குவல். எல்லாருமே ஈக்குவல், எல்லாருக்குமே ஹீரோ கிடையாது. எல்லாருக்குமே நல்லா அவங்கவுங்க இதான் நல்லா நடிச்சிருக்காங்க சார். இது கண்டென்ட் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம், ஹீரோயிசம் பேஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த வீக் வந்து 18 வந்து நிறைய படம் ரிலீஸ் ஆகுது. ஆமாம் சார். சரிங்களா? அவர் ஒரு பெரிய இடத்து பையன் வச்சுங்களேன். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு தேட்டர் வந்து எப்படி கிடைக்கும்? ஏன்னா வந்து இந்த விஷயம் இப்போவே ட்ரோல் ஆயிடுச்சு. அந்த விஜய் ரசிகர்கள்லாம் எடுத்துட்டாங்க. அதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாலே வந்து ஒரு பிராண்ட் வந்து ஆட்டி படைக்குது. எப்படி ரிலீஸ் பண்ணுவீங்க சார்? இது வந்துட்டு நாங்கள் கண்டென்ட்டாக மட்டும் தான் பார்க்குறோம். அதனால் நல்லபடியாக ரிலீஸ் ஆகும்னு தான் நம்புகிறோம். ப்ராப்ளம் வரணும்னு நினச்சி நம்ம பண்ணல இல்லையா? அதனால் நல்லதே நடக்கும்னு நினைப்போம், அவ்வளோதான்.
சார் உங்களுக்கு எது சேலஞ்சாக இருந்துச்சு சார் நடிக்கும் போது இந்த படத்தில் ஒரு ஆக்டராக என்ன சேலஞ்சு ஃபேஸ் பண்ணீங்க? என்னோடய ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் நிறைய சேலஞ்சஸ் நான் வந்து இது பண்ணேன். அது நைட்டு, அதுவும் எனக்கு வந்து 3 hours தான் எனக்கு தூக்கமே. அப்படியே கண்ணெலாம் எரியும், என்னால் இது பண்ண முடியாது, சாப்பிட டைம் இருக்காது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடித்து கொடுத்துடணும், டைரக்டருக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் என்னோடய ஆஃபீஸ் வேலையை நான் 15 days மறந்துட்டேன். ஃபுல்லாக அந்த படத்தில் மட்டும்தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி 15 daysல முடிச்சு கொடுத்தேன். ஆல் ஓவர் யாருக்குமே தூக்கம் கிடையாது. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எல்லாருமே நடிச்சிருந்தாருன்னா கூட அந்த 5 பேருமே எப்போவுமே இருப்பாங்க. இவங்களுமே தூக்கம் கிடையாது. ஸோ 15 நாள் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். 15 நாளைக்கு மேலே எங்களால் போக முடியாது. ஆமாம். ஸோ நாங்கள் ஃப்ரேம் பண்ண பட்ஜெட் எப்படி இருந்தது, எங்களோட பிளானிங் எப்படி இருந்தது, அதனால் இந்த 15 நாள் முடிக்கணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும். ஸோ எல்லோரும் டே நைட் வேலை பார்த்தோம், டபுள் கால் ஷீட்டில் வேலை பார்த்தோம், நல்லபடியாக முடித்தோம். படம் வந்து டைம் ட்ராவல் மாதிரி நடக்குதா? ஏன்னா வந்து 24, 25, 26 காட்டுற மாதிரி இருக்குது. இல்லை ஏன்னா டைம் ட்ராவல் படம் நிறைய வந்துருச்சு. தமிழ் படத்தில் வந்து டைம் ட்ராவல் வந்து மேக்ஸிமம் பெருசாக எடுப்படாது. இது எப்படி இருக்கும் சார்? இது என்ன மாதிரி ஜானர் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். த்ரில்லர் தான் இது. டைம் ட்ராவல் பெருசாக நாங்கள் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணல. ஆனால் அதை தூக்கி நாங்கள் உள்ளே வச்சுருக்கோன்னா அதுக்கான பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் படம் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அது ஓகே ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். திடீர்னு 2026 போயிட்டு வருது அப்படின்னா அதுக்கு ஒரு லாஜிக் கண்டிப்பாக தேவைப்படும் இல்லையா? அதை நாங்கள் கரெக்டாக தான் வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், கரெக்டாக இருக்கும். சிவகார்த்திகேயன் வந்து இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு சரி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேங்க, இயர் மாறி மாறி வருது, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் மற்றபடி ஸ்டோரி லைன் நல்லா இருக்குது, எல்லா டீமுக்கும் நீங்கள் நல்லா வாங்கன்னு சொல்லி அவ்வளோதான் சக்ஸஸ் பண்ணி கொடுத்தாரு. அது இல்லை, அதை பற்றி சார் எங்ககிட்ட இன்னும் சொல்லலை. ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஸோ நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணணும். ரிலீஸ் டேட் அதை பற்றி July 18th. July 18th நம்ம படம் தியேட்டரில் வருது. எல்லாரும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. July 18th வந்து நம்ம யாதுமரியான் படம் தியேட்டரில் வருது. எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள்லாம் பட்டிங் டீம், மீடியாவான நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணோம். நானும் உங்களை மாதிரி மீடியா பர்சன், அதனால் நீங்கள் எங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க கண்டிப்பாக. தேங்க்யூ. தேங்க்யூ.